கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூன் 11 எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 323. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது ஓய்வு நாளை பற்றிய சத்தியம் முழுமையாக கூறி அறிவிக்கப்படுதல். வசனம் வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் வசனம் 6-7. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். இக்கட்டு காலம் ஆரம்பமான போது புறப்பட்டு சென்று ஓய்வு நாள் சத்தியத்தை முற்றிலுமாக கூறி அறிவித்த போது நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைய பெற்றிருந்தோம். இங்கு கூறப்பட்டிருக்கும் இக்கட்டு காலத்தின் தொடக்கம் வாதைகள் ஊற்றப்படுகின்ற காலத்தை குறிப்பிட்டு காட்டவில்லை. அந்த வாதைகள் ஊற்றப்படுவதற்கு முன்னர் உள்ள இயேசு ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இருக்கின்ற அந்த குறுகிய காலமே இக்கட்டு காலமாகும். மீட்பின் ஊழியம் முடிவடைகின்ற அந்த தருணத்திலே பூமியின் மீது இக்கட்டு வந்து கொண்டிருக்கும். ஜாதிகள் கோபம் கொள்ளுவார்கள். எனினும் 3ஆம் தூதனின் வேலையை தடை செய்து விடாதபடி கட்டுக்குள் அடக்கி வைக்கப்படுகிறார்கள். அச்சமயத்தில் பின்மாறி, அதாவது ஆண்டவரின் பிரசன்னத்திலிருந்து வருகிற இளைப்பாறுதல், கடைசி 7 வாதைகள் ஊற்றப்படுகின்ற காலத்தில் பரிசுத்தவான்கள் நிலை நிற்கத்தக்கதாக அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காகவும் 3ஆம் தூதனின் உரத்த சத்தத்திற்கு வல்லமை கொடுக்கத்தக்கதாகவும் ஊற்றப்படும். வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரத்திலுள்ள தூதன் கிறிஸ்து வானங்களின் மேகங்களின் மீது வருவதற்கு சற்று முன்னர் அறிவிக்கப்பட வேண்டிய தூதை கொடுக்கிறான். இந்த நேரத்திற்கு சற்று முன்பாக பழைய புதிய ஏற்பாடுகளில் சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியினுள் வைக்கப்பட்டுள்ள காலின் கீழ் போட்டு மிதிக்கப்பட்ட தேவனுடைய பிரமாணத்திற்கு மக்களின் கவனத்தை ஈர்க்கும்படியாக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு ஓய்வு நாளாக கை கொள்ளப்பட வேண்டும் என்று கட்டளையாக கொடுக்கப்பட்ட அந்த நாளை ஓய்வு நாளாக ஆசரிப்பதற்கு பதிலாக வாரத்தின் முதலாவது நாள் ஓய்வு நாளாக ஆசரிக்கப்படுவதை காண்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நேர்மையான முறையில் செய்ய விரும்புகிறார்கள். இந்த ஓய்வு நாள் மாற்றத்திற்கான காரணத்தை கண்டறிய வேத வாக்கியங்களை ஆராய ஆரம்பிக்கிறார்கள். இத்தகைய பழக்கத்திற்கான வேதாகம அதிகாரத்தை கண்டறிய முடியாமல், அதாவது பிரபலமில்லாத அல்லது பொதுமக்களால் விரும்பப்படாத நிலைக்கு மாறிவிட்ட ஒரு சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமா, அல்லது மனித கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து உலகத்தோடு இணைந்து செல்வோமா என்ற கேள்வி எழுகிறது. விரித்து வைக்கப்பட்ட வேதாகமங்களை வைத்து அழுது ஜெபிக்கிறார்கள். சத்தியத்தை பற்றி உறுதியான எண்ணம் ஏற்படுத்தும் வரை வேத வாக்கியங்களை ஒன்றோடொன்று ஒப்பிட்டு பார்த்து மனசாட்சியின்படி தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களோடு நிற்பதை தெரிந்து கொள்கிறார்கள். ஜெபம். இயேசுவையே சார்ந்திருக்க கற்றுத்தாரும். இறுதி வரை உம்மில் நிலைத்திருக்க ஆசீர்வதியும். ஆமென்.